ஹாய் ஆல், வெல்கம் டு திலக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அசோகா அல்வா, அப்படி இல்லாட்டி பாசிப்பருப்பு அல்வா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 200 கிராம், வெல்லம் 200 கிராம், கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, கடைசியாக சிறிதளவு நெய். முதல்ல நம்ம ஒரு கடாயில் நம்மளோட வெல்லத்தை ப்யூரிஃபை பண்ணிக்க போகிறோம். இது நான் முன்னாடி வீடியோலேயே சொன்னது தான். வெல்லத்தில் எப்பயுமே இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், மண் இருக்கும். ஸோ அது வந்து எப்பயுமே வடிகட்டிக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஒரு வடிகட்டியில் நம்ம வெல்லத்தை வடிகட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் முழுசாக கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வடிகட்டியில் வெல்லத்தை வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டியில் வந்து நம்ம மண், தூசு அதெல்லாம் சேர்ந்துடும். அண்ட் கிண்ணத்தில் நம்மளுக்கு பியூரான வெல்லம் கிடச்சிரும். ஸோ அடுத்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இந்த பாசிப்பருப்பு வந்து க்ளீன் பண்ண பாசிப்பருப்பு, தண்ணியில் ஒரு தடவை கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்க போகிறோம். ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வதக்குவோம். அண்ட் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்ததும் நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு வேக வச்சிடலாம். இந்த பருப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விசில் கூட விட்டு வேக வச்சிடலாம். நல்லா மசியாக இருக்கும், அப்போ தான் ஹல்வா செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் பருப்பு நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா விசில் கூட விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. அண்ட் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பருப்பு நல்லா வெந்திருக்கும். சோயா நல்லா வெந்திருக்கு பருப்பு. அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். அண்ட் நெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம கேஷ்யூ நட்ஸ், அதாவது முந்திரியை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி கூட வேறு எதுனா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது கிஷ்மிஷ் அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா வறுந்துருச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப அதே கடாய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நான்ஸ்டிக் பேன் தான். ஸோ திரும்ப இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அஃப்கோர்ஸ் ஸ்வீட்னாலே நெய், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் இருக்கும் தான். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. ஸோ கோதுமை மாவு தான் ஹல்வாக்கு ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். இப்போ கோதுமை மாவு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு சேர்க்குறோம். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, இல்லாட்டி நம்மளுக்கு கருகுன வாசனை வரும். ஸோ இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பருப்பு தான் முன்னாடியே. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணோன்னா திரும்ப அந்த தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், திரும்ப எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதனால தான் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெல்லம். ஸோ இது கூட நம்ம வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பருப்பு வந்து ஒழுங்காக மசியலை, இல்லாட்டி கம்மி விசில் விட்டுட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பருப்பை மட்டும் தனியாக மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, நம்ம கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக நம்ம இதில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி, இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலி நீங்கள் அசோகா ஹல்வா பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலரில் தான் இருக்கும். அது வந்து மெயினாக ஃபுட் கலர் போடுறதுனால தான். இங்கே நான் வந்து எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை, ஏன்னா அது வந்து கெமிக்கல்ஸ் அண்ட் உடம்புக்கு கெடுதி. ஸோ அண்ட் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து சில பேர் வந்து ஏலக்காய் கூட போடுவாங்க, அதுவும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் until then, tata, bye bye, see you and take care.